பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பேத்தில் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் டியூஸ்டே. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 119:18. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆம் தேவ ஜனங்களே, நம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை திறக்க நம் கண்களை திறக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் போராடுவோம். சில நேரங்களில் நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போவேன் என்று சங்கீதம் 119:92 வாசிக்கிறோம். வேதத்தின் அதிசயங்களை திறக்கும்படி கர்த்தரிடத்தில் கேட்போமா வாலிப பிள்ளைகளே? உங்கள் கண்கள் எதை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதம் 119:105 வாசிக்கிறோம். ஆம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வார்த்தை எவ்வளோ உண்மை. உங்களுடைய பாதை எதை நோக்கி கொண்டிருக்கிறது? பிரியமானவர்களே, உங்களுடைய வசனம், திருவசனமாகிய கிறிஸ்துவை வாசிக்க உங்கள் கண்கள் தேடுகிறதா? ஆவலாய் நோக்கி கொண்டிருக்கிறது. எபேசியர் 1:19 பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று எபேசியரில் பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அதை நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் செய்கிறீர்களா? இல்லை அதை சீர்கேடான காரியங்களுக்காக உபயோகப்படுத்துகிறீர்களா? வாலிப பிள்ளைகளே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உன் கண்களை திறக்கும்படி கர்த்தரிடத்தில் கேட்போமா? அவர் வாஞ்சியாக இருக்கிறார். வேதத்துள்ள அதிசயங்களை எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பான்னு நம்ம கேட்போமா வாலிப பிள்ளைகளே? ஹல்லேலூயா. இருளான பாதையை விட்டு வெளிச்சத்தின் பாதையில் நடக்க நமக்கு இந்த வேதமே நமக்கு மனமகிழ்ச்சி. இந்த வேதமே நம் துக்கத்தில் அழிந்து போக நேரத்தில் நம்மளை தூக்கி எடுக்கும். நம்மை ஆறுதல் படுத்தும். அநேக நாட்களில், அநேக நேரங்களில் இந்த வேத புத்தகம் தான் எனக்கு துணை. ஆம் வாலிப பிள்ளைகளே, அப்படியாகவே உங்களுக்கும் அது துணையாக, உங்கள் கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவங்க பரலோக தேவனே, அப்பா, அருமையாக அந்த காலை வேலைக்காய் நஞ்சோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் கண்களை நீங்கள் திறந்தருளுங்கப்பா. வாலிப பிள்ளைகளுக்கு திறந்தறிந்து கொடுங்க கர்த்தாவே. பாவத்திலிருந்து மீட்க கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. தேவைகளை சந்திங்க, ஆறுதல் படுத்துங்க, வியாதிஸ்தரை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் சமாதானத்தை கட்டளிடுங்க. தேசம் உமக்காக எழுப்புதலை காண உதவி செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Wish you a happy blessed day. May God bless you. Jesus is coming soon. Hallelujah. வேதத்தின் வெளிச்சத்தை காண ஆசையாய் அதிசயங்களை காண கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன்.